போட்டு திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1056 வேக்கண்ட் இருக்குது. நல்ல வேக்கண்ட். ஏன்னா யூபிஎஸ்சிக்குன்னு ஆஸ்பிரண்ட் இருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல கரெக்டான டைமிங்கு நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வந்து அதனுடைய பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்னு, அதனுடைய சிலபஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணுவோம். இப்போ குடிமைப் பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது மத்திய அரசு, மாநில அரசு பெறலாம். மத்திய அரசில் யூபிஎஸ்சிங்கிறது டாப் மோஸ்ட். குரூப் ஏ சர்வீஸு, பி சர்வீஸு, டாப் மோஸ்ட் சர்வீஸ், ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாமே சேர்ந்து தான் நான் யூபிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணுறாங்க. இது போக யூபிஎஸ்சி கால்ஃபர் நிறைய கால்ஃபர் இருக்குது. அப்புறம் எஸ்எஸ்சி அது கீழே உள்ளது. குரூப் சி, குரூப் டிங்கிறது வந்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எம்டிஎஸ்ஸு, மெட்ரிக் லெவலு, கம்பைன் கிராஜுவேட் லெவல்லாம் வரும். அது வந்து எஸ்எஸ்சியில் வரக்கூடிய ஒரு இது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ங்கிறது இப்போ நமக்கு என்னங்கன்னா ஐபிபிஎஸ், பிஎஸ்ஆர்பி முந்தி இருந்துச்சு. இப்போ ஐபிபிஎஸ்சில் எல்லா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேட் பேங்க் தனியாக கால்ஃபர் பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனியாக கால்ஃபர் பண்ணுவாங்க, ப்ரைவேட் பேங்க் தனியாக கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ரயில்வே ரெண்டாக பிரிச்சுக்கிடுவாங்க. டெக்னிக்கல் கேடர், நான் டெக்னிக்கல் கேடர்னு பிரிச்சுடுவாங்க. டெக்னிக்கல் கேடரும் போது ஏஎல்பி, செக்ஷன் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னீஷியன் சொல்லி கால் பண்ணுவாங்க. நான் டெக்னிக்கல் பார்க்கும்போது குட்ஸ் கார்டு, ஏஎஸ்எம், கமர்ஷியல் கிளர்க்கு, கமர்ஷியல் அப்ரண்டிஸு, டிராஃபிக் அப்ரண்டிஸு, இந்த மாதிரி வந்து நான் டெக்னிக்கல் பண்ணுவாங்க. அப்புறம் இன்சூரன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ்னு இருக்கும், ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ்னால் எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஏஓ, ஐஸ்டன்ட் கால்ஃபர் பண்ணுவாங்க. நான் லைஃப்னு பார்க்கும்போது நான் லைஃப் இருக்குது. அவங்க வந்து அசிஸ்டண்ட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏஓவும் கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா குரூப் 8லேருந்து ஆரம்பித்து குரூப் 1 வரைக்கும் கால்ஃபர் பண்ணுறாங்க. நிறைய எல்லா எக்ஸாமையும் டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறாங்க. அதுபோல் வேறு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஆர்பி, யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாம் யூஎஸ்ஆர்பிலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இதுதான் நமக்கு வந்து உள்ள சர்வீஸில் உள்ளது. இப்போ நம்ம பார்க்கும்போது ஆல் இண்டியா சர்வீஸ்ம்பாங்க. ஆக்சுவலாக ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 312, ஏன்னா ஆர்டிகிள் வந்து 312 வரும். ஆல் இண்டியா சர்வீஸ்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஆல் இண்டியா சர்வீஸுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்க ஆள் எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் கொடுத்துருவாங்க. அதாவது அல்டிமேட் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். இம்மிடியேட் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்க யாருடைய ஆளுன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் தான் வர்றாங்க. ஆனால் அவங்க எங்கே ஒரு மாவட்டத்தில் கலெக்டராக இருக்கும்போது யாருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்க. இமிடியேட் கண்ட்ரோல். அல்டிமேட் கண்ட்ரோல் யாருடைய கையில் இருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சர்வீஸ் பார்த்து சென்ட்ரல் சர்வீஸ்க்கே போயிடுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இமிடியேட் கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அல்டிமேட் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அவன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சொல்லிடக்கூடாது. ஃபாரஸ்ட் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இமிடியேட் கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அல்டிமேட் கண்ட்ரோல் வந்து இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸில் வரும். அப்புறம் குரூப் ஏ சர்வீஸு, பி சர்வீஸுன்னு இருக்குது. இப்போ ஐஎஃப்எஸ் அப்படிம்பாங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ சர்வீஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸு, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸு, இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் ஏ சர்வீஸில் வரும். அதுமாதிரி பியில் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியில் உள்ள போலீஸ் சர்வீஸு, எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸு, பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸு, இதெல்லாம் வந்து குரூப் பி சர்வீஸில் வரக்கூடிய போஸ்ட். இது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான். எக்ஸாமில் மார்க் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம போஸ்ட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இயர்லி ப்ரோக்ராம், ஒரு இயர்லி கேலண்டர் போட்டுருவாங்க. யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், கேலண்டர் போட்டுருவாங்க. இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது இதுதான் கேலண்டர். நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பிப்ரவரி மாதம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மார்ச் 5 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வந்துருக்கு. எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் 3 ஸ்டேஜ் இருக்கும். இதில் பார்ப்போம். அதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வந்து மே 26. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா செப்டம்பர் 20 இதுதான் எக்ஸாம் டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நேர்காணல் எக்ஸாம் வந்து நமக்கு என்ன மார்ச்சில் நடக்கும். ஃபைனல் ரிசல்ட் ஏப்ரலுக்கு. கரெக்டாக 1 இயர் ப்ராஜெக்ட் இது ஜென்ரலாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளது அதான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 14 பிப்ரவரி. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 26, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு மார்ச் 5, மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 20th. இப்போ வந்து வேக்கன்சி அதிகம் 1056. இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸ் என்னங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். நீங்கள் ப்ரிலிம்ஸுங்கிறது மெயின்ஸுக்கு கட் ஆஃபில் எடுத்துக்கிட மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து எலிஜிபிள் ஆனால் தான் நீங்கள் மெயின்ஸ் எழுத முடியும். அப்போ ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் அப்ஜெக்டிவ் டைப், முதல்நிலை தேர்வுங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் ஸ்டேஜுங்கிறது
மெயின்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேப்பர் இருக்கும், 2 குவாலிஃபை பேப்பர் இருக்கும். ஒரு குவாலிஃபைங்கிறது நம்ம 8th ஷெட்யூல் உள்ள ஏதோ ஒரு லாங்குவேஜ் எழுதியிருக்கணும், இன்னொன்று கண்டிப்பாக இங்கிலீஷ் எழுதியிருக்கணும். இந்த 7 இதுதான் முக்கியமானது. 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேப்பர் வந்து எல்லாருக்கும் காமன், ஒரு 2 மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட டிஃப்ரெண்ட் ஆயிரும். மற்ற 5ங்கிறது எழுதுகிற எல்லாருக்கும் காமன் ஆயிரும். ஒரு பேப்பர் 3 hours எக்ஸாமு, ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு, 7 into 250 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருங்க கேட்டிங்கன்னா 1750 மார்க் வரும். அப்புறம் 3ஆம் ஸ்டேஜ் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு 275. இந்த 2 தான் கணக்கில் எடுத்து மொத்தம் 2025 தான் ஓவரால் மார்க். அப்போ ப்ரிலிம்ஸு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணால் ப்ரிலிம்ஸு அப்ஜெக்டிவ் டைப்பு கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவ் கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணால் தான் அடுத்தது இன்டர்வியூ கிளியர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா சர்வீஸ் கிடைக்கும். சப்போஸ் இன்டர்வியூ வரைக்கும் போய்ட்டு கிடைக்கலன்னா திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், ப்ரிலிம்ஸ்லேருந்து ஆரம்பித்து போகணும். இதுதான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் டைப் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இல்லை லோக்கல் லாங்குவேஜ் இருக்காது. கண்டிப்பாக நம்மளை பொறுத்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கே ஆக்சுவலாக இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸாக தெரியணும், கிராமட்டிக்கல் தெரியணும் அப்படி கிடையாது. என்ன கேட்குறான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் பார்க்கும்போது காலையில் பார்த்தீங்கன்னா காலைல 9 to 11 2 மணி நேரம் ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க், மொத்தம் 200 மார்க். இதில் வந்து கட் ஆஃப் எடுப்பாங்க, ஸ்க்ரீனிங் தான். இதில் வந்து கட் ஆஃப் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது, அந்த கொஷினுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/3 நெகட்டிவ் மார்க். ஒரு கொஷின் அதாவது 3 கொஷின் தப்பாக போட்டிங்கன்னா ரைட்டாக போட்ட ஒரு கொஷின் தூக்கிட்டு போயிடும். அப்போ வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்கு. அப்போ வந்து ஒரு கொஷினுக்கு 2 மார்க்னால 0.66 அப்படி போட்டு நீங்கள் குழப்ப வேண்டாம், 1/3 நெகட்டிவ் மார்க்னு வச்சுருங்க. ஒரு கொஷினுக்கு போட்டிங்கன்னா அதை 1/3 அடிச்சிங்கன்னா அதான் என்னது நெகட்டிவ் மார்க். இது காலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12:30 1:30 2:30 ஒரு 3 மணி நேரம் கேப் விட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30. இதை வந்து சிசாட் அப்படிம்பாங்க. சிசாட்டில் பார்த்தீங்கன்னா 80 கொஷின்ஸ். இது குவாலிஃபை நேச்சர். இது குவாலிஃபை ஆனதான் இதையே திருத்துவாங்க. நிறைய பேர் சிசாட்டில் விட்டுருதாங்க. அப்போ 80ல் நமக்கு 1/3 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 28 கொஷின்ஸு 29 கொஷின் வந்து நீங்கள் வந்து போட்டால் போதும். அப்போ நீங்கள் வந்து 40 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். நீங்கள் 80 அட்டன் பண்ணி நிறைய நெகட்டிவில் போகிறதுக்கு 40 அட்டன் பண்ணி ஒரு 30 ரைட்டாக எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கேட்டிங்கன்னா குவாலிஃபை ஆயிரும். அப்போ நமக்கு வந்து இந்த இடத்த நீங்கள் கான்சன்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் தான் விட்டுட்டுருக்காங்க. காரணம் நிறைய அட்டன் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன வரும், இப்போ இதில் என்ன கேட்க போகிறான்னா காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் இங்கிலீஷ் கேட்க போகிறான், ஆப்டிடியூட் மேக்ஸ் கேட்க போகிறான், ரீசனிங் கேட்க போகிறான். ஏதாட்டும் ஒன்று ஸ்ட்ராங்காக உள்ளதை வச்சுட்டு அப்படி ஆவரேஜாக ஒரு அட்டன் பண்ணணும். அதிகபட்சம் 50 வரை போகணும். 30 இது அட்டன் பண்ணாமல் வாசிக்காமல் விட்டுறணும். அப்போ தான் டைம் சேவ் ஆகும். அப்போ இதுவும் 2 hours தான், இதுக்கும் 1/3 நெகட்டிவ் மார்க் தான். அப்போ இது வந்து சிசெட் பாஸ் பண்ணால் தான் இதே திருத்துவாங்க. இதில் குவாலிஃபை ஆனால் தான் நமக்கு என்னங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். அதான் வந்து மெயின்ஸ். ஆக்சுவலாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க August 1, 8, 2024 இதான் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். 21 ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும். ஆக்சுவலாக 30 தான் இருந்தது. கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா 2 வயசு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அட்டம்ப்ட்டும் உண்டு, 6 அட்டம்ப்ட் பண்ணலாம். அகேண்ட் 21லேருந்து 32 வரைக்கும் 9 அட்டம்ப்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கூடாது. 10 அட்டம்ப்ட் இருக்குன்னு. அவங்களுக்கு அட்டம்ப்ட் வந்து 6 அட்டம்ப்ட் ஜென்ரல் பிரிவினர். இது ஓபிசின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே என்ன கேட்டகரியில் வருவாங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த பர்டிகுலர் டேட்டில் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக 1/4/2023 அப்புறம் எடுத்தால் தான் அந்த ஓபிசி கேட்டகரி. பழைய எதுனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த +3 அப்போ நமக்கு என்ன வரணும், 35 வயசு வரை எழுதலாம். அப்போ 21 வயசு வந்து 35 எத்தனை அட்டம்ப்ட் எழுதுனா எக்ஸ்ட்ரா ஒரு 3 அட்டம்ப்ட் கிடைக்கும், 9 அட்டம்ப்ட் எழுதலாம். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா +5 அப்போ 37 வயசு வரைக்கும் எழுதலாம், அன்லிமிட்டட். 21 வயசுலேருந்து ஆரம்பித்து எத்தனை அட்டம்ப்டாலும் கொடுக்கலாம், அட்டம்ப்ட் முக்கியம் இது கிடையாது. அப்போ இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி நீங்கள் என்னமோ முடிச்சுட்டு போங்க, எனி டிகிரி. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்சோ எலிஜிபிள். ஆனால் வயசு வந்து 21 முடிஞ்சிருக்கணும். இதான் வந்து ஏஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு ஜிஎஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதான் என்ன சிலபஸ் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷ்னல் லெவலில் முக்கியமான நியூஸ் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரணும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். இன்டர்நேஷ்னலில் இப்போ ரஷ்யா உக்ரைன் வரும்போது ரெட்சி அட்டாக் போயிட்டு இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் சிஓபி மீட்டிங் நடக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமானது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு
நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியானா என்னெல்லாம் வரும்? ஏசியன் இந்தியா, அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியல் இந்தியா, அடுத்து மாடர்ன் இந்தியா. இது எல்லாமே என்னது? ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அது போக நமக்கு என்ன வருதுன்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய இது ஒரு யூனிட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி. இப்போ இந்தியன் ஜியாகிரபி மட்டும் எடுத்துக்கிறோம், வேர்ல்டு ஜியாகிரபி அதில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரபி கவர் பண்ணுறோம், சோசியல் ஜியாகிரபி கவர் பண்ணுறோம், எக்கனாமிக் ஜியாகிரபி கவர் பண்ணுறோம், இந்தியாவுக்கும் கவர் பண்ணுறோம், வேர்ல்டுக்கும் கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், நிர்வாகம். அதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் அண்ட் இஷ்யூ, இதெல்லாம் கவர் பண்ணுறோம். அடுத்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்டில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராஃபிக், சோசியல் செக்டார் இனிஷியேட்டிவ், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். ஜென்ரல் இஷ்யூவில் என்விரான்மெண்ட், எக்காலஜிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்சு, இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேண்டாம், மேட்டாப்பில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், இவ்வளோ தான் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய அந்த 100 கொஸ்டினுக்குள்ள சிலபஸ். என்ன புக்கு படிக்கிறது ரெண்டாவது பார்க்கலாம். அடுத்த சிசாட்டை பொறுத்தவரை காம்ப்ரிஹென்ஷன், கண்டிப்பாக காம்ப்ரிஹென்ஷன் தெரிஞ்சாவே சிசாட் கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், ரெண்டுமே இங்கிலீஷ். அடுத்து பார்த்திங்கன்னா ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங். அப்போ இதுல இருந்து ரீசனிங், இது முதல் 2 இங்கிலீஷ், ரெண்டாவது 2. அப்புறம் மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ்க்கு வராங்க. பேசிக் நியூமரசி அப்படின்னு கொடுக்காங்க. என்ன 10th லெவலில் உள்ளதான் கேட்காங்க. அப்போ என்ன கேட்காங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் த ரிலேஷன், ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்காங்க. ஏன்னா சார்ட்டு, கிராஃபு, டேபிள், டேட்டா சஃபிஷியன்சி 10th லெவலில் உள்ளது கேட்காங்க. அப்போ இந்த 2 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸ். அப்போ பொதுவாக 3 டாபிக். நீங்கள் சிசாட்டில் தான் நிறைய பேர் வந்து விட்டுருதாங்க, அதை விட்டுறாதீங்க. இந்த இடம் நல்லா அட்டன் பண்ணியிருப்பாங்க, இன்டர்வியூராக போயிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிசாட்டில் மார்க் போயிடும். அதனால் சிசாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடணும். ஆனால் சிசாட் ஒன்லி ஃபார் குவாலிஃபை தான், 1/3 மார்க் எடுத்தால் போதும். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ், இப்போ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. அடுத்த டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பேப்பர்னு இருக்கும். ரெண்டு பேப்பர். ஒன்று வந்து நம்மளுடைய 8th ஷெட்யூலில் உள்ள ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு பேப்பர் எழுதணும், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் எழுதணும். இது 300 மார்க்கு ஒன்லி ஃபார் குவாலிஃபை தான். அதனால் மார்க் வந்து கட்-ஆஃபில் சேர்க்க மாட்டாங்க. அடுத்தது எஸ்ஏ பேப்பர், உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்குது, ஏதோ ஒரு கோட்ஸை கொடுத்து எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நமக்கு 209 மார்க்கு. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா 2 தாள் 2ஆக பிரித்து அதில் 2 வச்சு மொத்தம் நமக்கு எதுனா 4 பேப்பர் வரும். 4 பேப்பர் இன்ட்டு என்ன வேணும்னா 250. அப்புறம் ஆப்ஷனல் பேப்பர். இப்போ நாங்கள் படிக்கும்போது என்னங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கே என்ன இருக்குன்னா சிசாட் கிடையாது. ப்ரிலிம்ஸ் காலையில் ஜிஎஸ் நடக்கும், மத்தியானம் அதுக்கு ஒரு ஆப்ஷனல் பேப்பர் எடுக்கணும். அப்புறம் மெயின்ஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஒரு ஆப்ஷன் 2ஆக பிரித்து 2 எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ என்ன பேப்பர்னால மொத்தம் வந்து 26 பேப்பர் இருக்குது. அதில் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாங்கன்னா அதில் ஒரு பேப்பர் எடுக்கலாம். மொத்தம் நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து 1750. இதான் அந்த இது. அப்போ வந்து இந்த குவாலிஃபை பேப்பர், இது 2 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா குவாலிஃபை பேப்பர் இந்தியன் லாங்குவேஜில் அந்த 8th ஷெட்யூலில் உள்ள ஏதாட்டும் ஒரு லாங்குவேஜில் எடுக்கிறோம். அப்புறம் கம்பல்சரி இங்கிலீஷ் 1. இது 2 ஒன்லி ஃபார் குவாலிஃபை. ஏன்னா நமக்கு வந்து மார்க் வந்து கட்-ஆஃபில் என்ன செய்யாது, ஏறாது. அடுத்து எஸ்ஏ பேப்பர், உங்கள் விருப்பப்பட்ட லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை நமக்கு 4ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த 5 பேப்பருங்கிறது எல்லாருக்கும் காமன், எல்லாரும் கம்பல்சரி எழுதணும். அடுத்து இந்த விருப்ப பாடம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆப்ஷன் பேப்பர் ஒரே பேப்பர் தான், அதை 2ஆக பிரித்து வைப்பாங்க. அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நமக்கு என்னென்னா மொத்தம் இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 2 பார்க்கும்போது 7 பேப்பர். ஒரு பேப்பர் 250 பார்க்கும்போது நமக்கு என்னென்னா 1750 மார்க் ஆயிரும். அப்போ இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 275, மொத்தம் 2025. இதான் ஓவரால் நமக்கு மார்க். அதே தான் ரிப்பீட்டாக பார்க்க போகிறோம். எஸ்ஏ பேப்பர் ஏன்னா தமிழில் இருக்குது. அதாவது இங்கே என்ன கேட்டிங்கன்னா மாணவர் விரும்பும் மொழி, எந்த மொழிலாம் இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா 4 பேப்பர். இது எல்லாமே ஸ்கோரிங் பேப்பர், மெரிட் பேப்பரு 4 பேப்பரு. அதில் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1ல் சிலபஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்திய பாரம்பரியம், உலக வரலாறு, உலக புவியியல், இதான் ஜிஎஸ் 1. ஜிஎஸ் 2ல் பார்த்திங்கன்னா சமூக நீதி, அரசு நிர்வாகம், அரசியலமைப்பு சட்டம், சர்வதேச ஒரு 2. ஜிஎஸ் 3 பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பொருளாதார மேம்பாடு, உயிரியல் பன்முகத்தன்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை. அப்புறம் எத்திக்ஸு, ஏன்னா நமக்கு இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூடு, அது வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜிஎஸ் 4ல் வருது. விருப்ப பாடம் நீங்கள் என்ன படம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே தான் ரிப்பீட் பார்க்குறோம். அதே மெரிட் பேப்பர் அதே தான் திரும்ப சொல்லுவாங்க. ஜிஎஸ் 1ல் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சர், அதுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, அப்புறம் சொசைட்டி ஜிஎஸ் 1. ஜிஎஸ் 2 பார்த்திங்கன்னா கவர்னன்ஸு, கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோசியல் இஷ்யூ, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஜிஎஸ் 3 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எத்திக்ஸு, இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூடு ஜிஎஸ் 4.
அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் பேப்பர் ஒன்று எடுக்கணும், அதை 2ஆக பிரித்து வைப்பாங்க. நீங்கள் எந்த படம்னாலும் செலக்ட் பண்ணலாம், எல்லா படமும் வந்துடும். நீங்கள் படித்த மேக்ஸ் வந்துடும், ஆந்திரா போல நீங்கள் படித்த அதாவது டிகிரி முடித்த பாடத்தை தான் எடுக்கணும் கிடையாது, நீங்கள் என்னனாலும் எடுக்கலாம். இப்போ நான் மேக்ஸ் முடித்தேன், நான் என்னுடைய ஆப்ஷனல் ஜாகிரபி, அப்போ எதுனாலும் நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதிட்டு போங்க, ஆனால் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். சிலபஸை வயலேட் பண்ணி நீங்கள் படிக்கவே கூடாது. அதாவது சிலபஸில் என்ன இருக்குது, சிலபஸில் இல்லாத படத்தை நீங்கள் தொட்டு கூட பார்க்கக்கூடாது. சிலபஸை வந்து நல்லா இது பண்ணிக்கணும். அப்புறம் கரெக்டான புக் எடுக்கணும். நமக்கு வந்து இப்போ புக்கை செலக்ட் பண்ணும்போது ஒன் இஸ் பெட்டர் தான் அதர். ஒரு புக்கை கம்பேர் பண்ணி ஒரு புக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி நல்லா இருக்குன்னு தேடிட்டு போவோம், நான் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். அப்போ வந்து செலக்டடான புக்கு நம்ம படிக்கக்கூடிய புக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கணும். அப்போ அந்த புக்கை தான் லிமிட்டடாக ரிசோர்ஸ் வந்து லிமிட்டட் பண்ணிடுறோம். அதை திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். இப்போ சிலபஸ் நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரிலிம் சிலபஸ் இருக்குது, மெயின் சிலபஸ் இருக்குது, என்ன தெரிஞ்சுங்க. இப்போ கரெக்டான புக்கை செலக்ட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் மெயின் ரோல் ப்ளே பண்ணும், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. அப்போ டெய்லி வந்து நியூஸ் பேப்பருக்கு நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் ரிவிஷன், ஏன்னா ரிவிஷன் எப்போதுமே ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ரிவிஷன், வாரத்துக்கு ஒரு ஹாஃப் டே ரிவிஷன், மாதத்துக்கு ஒரு 2 நாள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ஒரு டாக்டருக்கு மெடிக்கல் ரெஃப் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதுமாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம லைவில் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய ஸ்டைலு, இப்போ நீங்கள் என்ன படித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து என்னங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ரீட் பண்ணிடுங்க. ஒரு புக் எடுத்து வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். 2வது ரீரீட் பண்ணணும். இந்த ரீரீட் பண்ணும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா படிச்சிடணும். படிச்சுட்டு எந்த இடத்துல அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸையும் நல்லா படிச்சுட்டு எந்த இடம் நம்ம படிக்கக்கூடிய புக்கில் முக்கியமானதோ அதை வந்து ரீரீட் பண்ணுறோம். அதை மட்டும் முதல்ல ஜென்ரலாக எல்லாத்தையும் படிச்சிருந்தோம். முதல்ல அந்த சிலபஸ் ஓரியன்டேஷனாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதை பார்த்து ரீரீட் பண்ணுறோம். அடுத்தது வந்து ரிமெம்பர் பண்ணி பார்க்குறோம். அதை கண்ணை மூடி சொல்லி பார்க்குறோம், படித்து எல்லாத்தையும் சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீகலெக்ட். இதான் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படித்ததை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து சிம்பிளிஃபைவாக கிறிஸ்பியாக கவர் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறது 5 பக்கம் இருக்கலாம், திரும்ப 4 பக்கமாக்குங்க, 3 பக்கமாக்குங்க, 2 பக்கமாக்குங்க, திரும்ப 1 பக்கமாக எடுத்துக்கிறீங்க. அந்த நோட்ஸ் எடுத்ததை திரும்ப வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதை ஒரு இடம் பாராமல் எழுதி பார்க்குறீங்க. இதான் அப்போ ரீடிங், ரீரீடிங், ரிமெம்பர், ரீகலெக்ட், ரீப்ரொடியூஸ். இதான் நமக்கு வந்து என்னங்கன்னா அந்த எடுக்கல நோட்ஸ் எடுக்கிற மேக்கிங். அப்போ இந்த நோட்ஸ் தான் கடைசி ரிவிஷன் நோட்ருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்னு பார்த்தா அதில் ஒரு கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஆர் பாடி இன் இந்தியா, ஹவு மெனி ஆஃப் த அபோவ் ஆர் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு கேட்காங்க. இப்போ கான்ஸ்டியூஷனல் பாடினா எதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு கேட்காங்க. அப்போ அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் மட்டும் என்ன கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி, மற்ற எல்லாமே ஸ்டேச்சுரரி பாடி தான். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் லா கமிஷன், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் இல்லை. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னா ஒன்லி 1. அப்போ இந்த ஒன்லி 1, ஒன்லி 2, ஒன்லி 3, ஆல் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் நம்ம பார்த்தோம்னா நம்ம கொஸ்டின்ஸு நமக்கு 100 GS இருக்கும், அதில் ஒரு கொஸ்டின் மாடல். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ். அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எக்ஸ்பிளைன் ஒய் சூசைட் அமௌங் யங் இந்தியன் உமன் இஸ் இன்க்ரீஸிங் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இளம் பெண்கள் அதிகமாக சூசைட் பண்ணுறாங்க, என்ன காரணம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக 10 மார்க் 15 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நம்ம வந்து நீட்டாக ஒரு எஸ்ஏ டைப்பில் எழுத வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் த ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் டுவார்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஏசியன் இந்தியாவிலேருந்து டெவலப்மெண்ட் ஆனது ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் என்னெல்லாம் காரணம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்காங்க. அப்புறம் டிஸ்கஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஃபுட் செக்யூரிட்டி இன் டிராஃபிக்கல் கண்ட்ரி. அப்போ நமக்கு டிராஃபிக்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா 23 டிகிரி கேன்சர், 23 டிகிரி ஏன்னா கேப்ரிகான், இந்த இடத்துல உள்ளது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு டிராஃபிக்கல் கண்ட்ரி. இந்த டிராஃபிக்கல் கண்ட்ரியில் ஃபுட் செக்யூரிட்டி வந்து கிளைமேட் சேஞ்சினால் பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போ அதீத மழையாக இருக்குது, அது அதீத வறட்சியாக இருக்குது, அதனால் இது பாதிக்கப்படுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயின்ஸ் டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ ப்ரிலிம்ஸுங்கிறது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, மெயின்ஸுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, அப்புறம் நமக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ நம்மளை பொறுத்து யூபிஎஸ்சி பொறுத்து 3 ஸ்டேஜை தாண்டி வரணும். இது வந்து பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.